உண்மையிலேயே வந்து தமிழகம் 11.19% வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த வளர்ச்சி வந்து இப்போ தமிழகத்துடைய நிதி நிலைமையில எதிரொலிக்கணுமா வேண்டாமா? நம்ம போன வருஷம் 9% வளர்ந்திருந்தோம், இந்த வருஷம் 11.19% வளர்ந்திருக்கோம். அப்படிங்கிற போது அந்த 2% வளர்ச்சி நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில எதிரொலிக்கணுமா வேண்டாமா? நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல எதிரொலிக்கணுமா வேண்டாமா? நம்மளுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியில ஜிஎஸ்டிபியில எதிரொலிக்கணுமா வேண்டாமா? ஆனா இதெல்லாம் எதிரொலித்திருக்கிறதா? இந்த வளர்ச்சி நம்மளுடைய பட்ஜெட்ல இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். நம்ம வந்து சந்தேகம் மட்டும் பட வேண்டாம், நம்ம லாஜிக்கலா இதற்கு வந்து ஏதாவது விளக்கம் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தமிழகத்துடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு? படு பயங்கர அதல பாதாளத்துல இருக்கு அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். எதுக்குமே இவங்க கிட்ட காசு கிடையாது. எதை கேட்டாலும் வந்து காசு இல்ல காசு இல்ல காசு இல்லைன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுக்கறதுக்கே வந்து இந்த அரசாங்கம் திணறிட்டு இருக்கு. போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு வந்து அவங்க ரிட்டையர் ஆகி போனாலும் அவங்களுக்கான ஓய்வூதிய பலன்களை கொடுப்பதில்லை. ஏற்கனவே வந்து அரசு துறைகள் அத்தனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மின்சார வார ஊழியர்கள் போராட்டம், இப்படி அத்தனை துறைகளிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு, அதையெல்லாம் வந்து எதையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க.